என் நெஞ்சில் குடியிருக்கும் ஹலோ நண்பர்ஸ், எப்படி இருக்கிறீங்க? ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம பசங்கள்லாம் பராசக்தியை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜனநாயக கொண்டாடிட்டு பராசக்திக்கு போடுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த செலிப்ரேஷன்ஸே நமக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க பராசக்தி படத்தை வச்சு செய்யட்டும். நம்ம இந்த திமுக கொத்தடிமை டீம்ஸ் இருக்குல்ல, அவங்களுடைய அந்த அறிவு சார்ந்த சில விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இத்து போன ஈத்தரைங்களை நம்ம இந்த வீடியோவில் வச்சு செய்ய போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொங்கல் வருது. அடுத்து திமுக பல திட்டங்களையும் பல பொங்கல் பரிசுகளையும் வாரி வழங்க இருக்கிறது. அதுக்காக வந்து சில பேர் முட்டு கொடுத்துட்டு வருவாங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுடைய கடன் 9 லட்சம் கோடிக்கு மேலே தாண்டி போயிருக்கு. இப்போ இந்த கடன் அப்படியே விட்டுட்டு இந்த ஆட்சி போச்சுன்னா அடுத்து வரப்போகிறவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே, இந்த கடனை வந்து மக்கள்கிட்ட வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெரிய அஃபெக்ட் இல்லை அப்படின்ற அந்த தோரணை உண்டு பண்ணுறதுக்கு ஒரு புடிங்கியை கொண்டாந்து உள்ளே வச்சுருக்காங்க. எங்கே? திமுகவில். அந்த புடிங்கிங்க தான் இந்த வீடியோவில் வச்சு செய்ய போகிறோம். ஸோ எல்லோரும் இந்த சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸை போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் டெவலப் அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த QR கோடுக்கு அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அனுப்பக்கூடிய பணத்தில் 50% தான் நான் என்னுடைய சேனல் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். மீதி 50% மக்கள் நலத்திட்ட உதவிக்கு போக போகுது அப்படின்றதையும் மனசில் வச்சுக்கோங்க. ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிங்க. இந்தியாவுக்கு வேறு லிங்க்கு, UAEயில் இருக்கிறதுக்கு வேறு லிங்க்கு. வாங்க உள்ளே போவோம். வெல்கம் டு அனதர் வீடியோ. பொங்கல் வரப்போது வீட்டுக்கு ஃபோன் அடித்தேன் எங்கள் அம்மாவுக்கு. அம்மா என்னம்மா எப்போம்மா ஊருக்கு போகிற பொங்கலுக்கு அப்படின்னு கேட்டோன்னே, இந்த போகணும்பா, இந்த இன்னும் ஒரு 2-3 நாளில் வந்து காசு தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதை வாங்கிட்டு போகணும்பா அப்படின்னாங்க எங்கள் அம்மா. அது என்ன காசு அப்படின்னா, அந்த பொங்கல் காசு தருவாங்கல்ல அப்படின்னு. எவ்வளோன்னு கேட்டால் 3000ன்றாங்களாம். ஒரு சில பேர் 5000ன்னாங்க, ஒரு சில பேர் 10,000ன்னாங்க. இப்போ என்ன 3000ன்றாங்க, எப்போ கொடுக்குறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அவங்க புலம்பிட்டு இருந்தாங்க. சரி, இது நான் 3000 அப்படின்னா ஒரு ஆளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால், இல்லை ஒரு அட்டைக்கு 3000 கொடுப்பாங்க. வீட்டில் வந்து ஒரு ரேஷன் கார்டு இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு ரேஷன் கார்டுக்கு 3000 கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இதை சொன்னாங்க. அந்த 3000 கொடுக்கறதுக்கு வந்து டோக்கன் கொடுப்பாங்களாம். அப்புறம் அந்த டோக்கனை வாங்கிட்டு போயிட்டு நம்ம அந்த காசை வாங்கிட்டு நம்ம வந்து பொங்கல் கொண்டாடணும். ஏன்னா போன வருஷம் பொங்கலுக்கு வந்து இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பொங்கல் கொடுக்க காசு இல்லைன்னு சொல்லிவிட்டு வெள்ளை கட்டி கொடுத்தாங்களான்னு தெரியல, இத்தினுண்டு கரும்பு, இத்தினுண்டு அரிசி கொஞ்சோன்னு கொடுத்தாங்க. 1000 ரூபா என்னமோ கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி அது பழிக்காதுன்னு தெரியும். போன வாட்டி அவங்க அவ்வளோ கொடுத்ததுக்கு ADMKலேருந்து பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம் கழுவி ஊற்றினாப்புல. நாங்கள் வந்து ஆட்சியில் இருக்கும்போது நாங்கள் 5000 கொடுக்க வேண்டியதானே, நாங்கள் திமுக அந்த 5000 கொடுப்போம்னு சொன்னியே, இப்போனே கிழிக்கிற அப்படின்னு சொல்லி கஜானாவில் காசு இல்லாமல் போனதை சுட்டி காமிச்சு பேசியிருந்தாப்புல. இந்த வாட்டி மட்டும் எப்படி 3000 காசு வந்துச்சு அப்படின்ற கேள்வியை வந்து மக்கள் தான் வைக்கணும் இந்த திருட்டு கும்பல்கிட்ட. ஏன்னா போன வாட்டி உங்ககிட்ட காசு இல்லை, அப்போ இந்த வருஷம் எப்படி உங்கள்கிட்ட காசு வந்துச்சு? ஆல்ரெடி 9 லட்சம் கோடி கடனில் உட்காந்துருக்கீங்க. 9 லட்சம் கோடி கடனில் இருந்துட்டு 3000 உன்னால் காசு கொடுக்க முடியுதுன்னா எப்படி முடியுது அப்படின்ற கேள்வி மக்கள் வைக்கணும். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ அதெல்லாம் வைக்க வேணாம், கொடுக்குறத வாங்கிக்கிங்க. ஏன்னா அவங்க கொடுக்குறதெல்லாம் நம்ம காசு, ஏன் போட்டு காசும் கிடையாது. இதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தன் ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தான். அந்த போஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், டே அனில்ஸ் இப்போ சொல்லுங்கடா 3000 வேண்டான்னு அப்படின்னு தற்குறித்தனமாக ஒரு கேள்வி கேட்குறான் பாருங்க. என்னமோ அவங்க அப்பா வீட்டு காசு எடுத்து கொடுக்குற மாதிரி. ஏண்டா MK ஸ்டாலின் அவர் என்ன அவர் வீட்டிலேருந்து எடுத்து வந்து கொடுக்குறாரு 3000. டேய், இது வரி பணம்டா. நாங்கள் கொடுத்த வரி பணத்தை திருப்பி எங்களுக்கு கொடுக்குறீங்க பொங்கல் காசுன்ற பேரில். இதுக்கு என்னத்துக்கு நாங்கள் வந்து வேண்டாம்னு சொல்லணும்? நீங்கள் அவ்வளோ மானஸ்தனாக இருந்தால் இந்த காசை வரி காசை எடுக்காமல் உங்கள் கஜானாலேருந்து எடுத்து வந்து கொடுங்களேன். ஏண்டா உங்ககிட்ட ஒலையடிச்சு கொள்ளையடிச்சு கோடி கோடியாக சேர்த்து வச்சுருக்கேன் உங்கள் தலைவர். அவரை கேட்க துப்பு கிடையாது. இங்கே வந்து எங்களை கேட்குறானா? இந்த அளவுக்கு ஒரு மானங்கெட்ட ஜென்மத்தை இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் அப்படி தான். முட்டு கொடுக்குறதுல இவங்களை விட ஆட்கள் வேறு யாருமே கிடையாது. அப்படி ஒரு முட்டு கொடுக்குற பார்ட்டினா இந்த கொத்தடிமை டீம்ஸ் தான். இந்த கொத்தடிமை டீம்லேயும் ஒருத்தர் மட்டும்தான் உஷாராக இருந்தார், PTR தியாகராஜன் சொல்லிட்டு. அவர் மட்டும்தான் அந்த பொருளாதாரத்தில் கொஞ்சம் நல்லா புத்திசாலியாக இருந்து அவர் ரீசெண்டாக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தார். தமிழ்நாட்டுடைய நிலவரம் கலவரமாக போய்கிட்டு இருக்கு, இவங்க எதை நோக்கி போகிறாங்கன்னே தெரியல அப்படின்னு இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பேட்டிலாம் கொடுக்க ஆரம்பித்தோடனே அவரை தூக்கிட்டு ஒரு புடிங்கியை கொண்டாந்து போட்டிருக்காங்க. பேர் வந்து ஜெயரஞ்சன். அந்த புடுங்கி வந்து பொருளாதார மேதையா. அந்த புடுங்கி சில விஷயங்கள்லாம் கேட்குது.
அந்த புடிங்கி நம்ம திருப்பி வாயில புடுங்கணும்ல. இல்ல எது குறையணும்? அது கடன் சுமை அப்படி அதுக்கு எடுத்துக்க உங்களுக்கு என்ன முடியாது இருக்கு? சார். அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே. மெட்ரோல ரயில் விடுறாங்க, பிடிசிக்கு பஸ் வாங்குவாங்க, அது மாதிரி இது என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கும் உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. இதே கவர்மெண்ட் காசு வாங்கினா உனக்கு என்னவா? ஏண்டா கவர்மெண்ட் காசு வாங்கினா நீ உங்க அப்பனமா போய் திருப்பி அடைக்க போறீங்க? யாருடா அடப்பா? கவர்மெண்ட் வாங்குற கடனை யார் அடப்பா? ஏண்டா எச்சக்கலை புறம்போக்கு அப்படி கடன் வாங்கி திவாலான நாடு தாண்டா பக்கத்தில் ஸ்ரீலங்கா. அங்கே என்ன நடந்துச்சு தெரியுமா தெரியாதா? எதுக்கு அந்த நாட்டை விட்டு ராஜபக்ஷ குடும்பங்கள்லாம் ஓடினாங்க? எதுக்குடா ஓடினாங்க? இப்படி கடன் வாங்கி வச்சுட்டு பொருளாதாரத்தை வந்து சரி பண்ண முடியாமல் கவர்மெண்ட்டு திவாலாகி கஜானால காசு இல்லாமல் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்மளை உசுரோட விடமாட்டாங்க இந்த மக்கள் சொல்லிட்டு அடித்து பிடிச்சி ஓடினாங்க. அப்போ ஒரு கவர்மெண்ட் வாங்குற காசு யார் தலையில் வந்து விடியுது? மக்கள் தலையில் தானே விடியுது. ஏண்டா ஓன் மண்டையில் மயிர் இல்லைன்றதுக்காக நீ இஷ்டமயிருக்கு பேசிகிட்டு இருந்தால் அதெல்லாம் கேட்டு நாங்கள் இருக்க முடியுமா? இல்லை நான் கேட்குறேன், இந்த காசு வந்து யார் திருப்பி கட்டுவா? அது நமக்கு இல்ல எது குறையணும்? அது கடன் சுமை அப்படி அதுக்கு எடுத்துக்க உங்களுக்கு என்ன முடியாது இருக்கு? சார். உங்களுக்கு அதுக்கு என்ன இருக்கு? ஓகே. இல்ல நீங்க பதில் சொல்லுங்க எனக்கு. உங்களுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தொடர்ச்சியா சொல்லப்பட்டே நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அந்த கடனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? எனக்கும் அதுக்கும் எந்த உங்க அப்பா தொடர்பும் கிடையாது. வாங்கியிருந்தாலோ அல்லது உங்க அம்மா வாங்கியிருந்தாலோ அப்பயே தொடர்பு கிடையாது. ஓகே. நீங்க வாங்கினீங்கன்னா அந்த பொறுப்பு எடுத்துக்கிறீங்க. நான் கடன் திருப்பி செலுத்த வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அரசாங்கத்துக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஓகே. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தான். உங்கள் அப்பா கடன் வாங்கினா கூட வந்து நமக்கு பொறுப்பு இல்லையா? அது எப்படி? எங்கள் அப்பா கடன் வாங்கிட்டு போயிடுவான், நாங்கள் பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் விட்டுருவான் அவன் கணக்காரன் வந்து. ஏன்டா அறிகட்ட முட்டா பையில. ஒரு வேளை எங்கள் அப்பா வந்து வீட்டு பேரில் கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு, அவர் இல்லை மண்டையை போட்டார். உடனே பேங்க்காரன் வந்துட்டு அப்பா சாமி நீங்கள் பாவம்ப்பா உங்கள் அப்பா இழந்துட்டு நிற்கிற, நாங்கள் வீட்டை விட்டுணுவோன்னா வீட்டை ஜப்தி பண்ணிட்டு போக மாட்டான். ஏன்டா எருமை மாடு, எப்பட்றா உன்னெல்லாம் பொருளாதார மேலேன்னு சொல்லிட்டு ஜெயரஞ்சன் சொல்லிட்டு இந்த இடத்துல கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்க. நீ கொத்தடிமையா இரு, ஆனால் எங்களை நீ கும்பிட்டையாக இருக்கிறது பத்தாதுன்னு சொல்லிட்டு எதுக்கு மக்களை கும்பிட்டியாக்குற? கவர்மெண்ட் வாங்குற காசு அத்தனைக்கும் பொறுப்பு மக்கள் தான், அவங்க தலையில் தான் வந்து விடிய போகுது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தனால தான் ஸ்ரீலங்காவில் விலைவாசிலாம் ஏறி போய் ஒரு சிலிண்டர் கிடைக்காம, ஒரு வேளை சோத்துக்கு அரிசி கிடைக்காம அதோட விலைவாசி எந்த அளவுக்கு ஏறி போச்சு அப்படின்றது இப்போ ரீசெண்டாக நடந்தது. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ கண்ணு முன்னாடி அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. அது கூட தெரியாத அளவுக்கு, அது வந்து மக்கள்கிட்ட தெரியப்படுத்தாத அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு மாயை வந்து மூடுறீங்க. கவர்மெண்ட் வாங்கினா உனக்கு என்ன அப்படின்னு. கவர்மெண்ட் வாங்கினா எல்லாமே எங்கள் தலையில் தானே விடியுது. இப்போ கடன் வாங்கினால தானே நீ வந்து இந்த பக்கம் விலைவாசி குறைக்க மாட்டேங்கிற, எல்லாத்துலேயும் ஏற்றிக்கிட்டே போகிற. இது ஒரு பேசிக் நாலேஜ், இது வந்து எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு எப்படா வெக்கமே இல்லாமல் வந்து முட்டு கொடுக்குறீங்க? எனக்கு அதான்டா புரியல. நீங்களாம் சோத்தை தான் திங்கிறீங்களா, வேறு ஏதாவது திங்கிறீங்களாடா? இதே இந்த பரதேசி 2018 காலகட்டத்தில் என்ன பேசுறீங்கன்னு பாருங்க. இப்போ நீங்கள் வந்து பரம்பரை எல்லாம் கடன் வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு அது மாதிரி வாங்க முடியாது. என்ன பண்ணிட்டீங்கன்னா உங்கள் உள்நாட்டில் வந்து உற்பத்தியுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கோ, தமிழ்நாடு உள்நாட்டு உற்பத்தி அதனுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கோ அதில் 1/4 பங்கு வரைக்கும் தான் நீங்கள் கடன் வாங்க முடியாது. அதுக்கு மேலே வாங்க முடியாது. இப்போதைக்கு இருக்கிற நிலவரப்படி தமிழ்நாடு வாங்கியிருக்க கடனுடைய அளவு கிட்டத்தட்ட ஏறத்தாழ அதனுடைய உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் ஒரு 23 விழுக்காடு அளவுக்கு கடன் வாங்கிட்டாங்க. 2 விழுக்காடு அளவுக்கு தான் உங்களால் வாங்க முடியாது. அந்த அளவுக்கு அதில் இடம் இருக்குது. அதை தாண்டியாச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அது வரைக்கும் போய் தொட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா மேற்கொண்டு கடன் வாங்குறதுக்கு உங்களுக்கு வழி கிடையாது. பார்த்தீங்களா? அந்த டயத்தில் திமுக ஆட்சியில் இல்லாதப்ப, ஐடிஎம்கே ஆட்சியில் இருந்தப்போ கடன் வாங்கினா இத்தனை பர்சன்டேஜுக்கு மேலே கடன் வாங்க முடியாது, வாங்குறது கஷ்டம் அப்படின்னு அன்னைக்கு வாய்களே பேசின நாய் இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு கவர்மெண்ட் கடன் வாங்கினா உனக்கு என்ன, உனக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்னு எகத்தால மயிரா கேள்வி கேட்குறேன். உன்னெல்லாம் புள்ளையர்னு அங்கேயே விட்டு என்ன அடித்தா என்ன ஆகும்? அந்த புள்ள ஆங்கராக உட்காந்துருக்கு, நான் உட்காந்துன்னா எட்டிக்கிட்டு 2 மிதி மிதிச்சிருப்பேன். என்னடா பேசுகிறேன்னு, உன்னை எப்படா பொருளாதாரம் எது நீங்கள் பிடிச்சி போட்டாங்கன்னு. இந்த மாதிரி இத்து போன ஈத்தரைங்களால தான் நாடு நாசமாக போகுது. மக்களை ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க, இவங்களுக்கு மக்கள் மேலே அக்கறை கிடையாது, கடன் மேலே அக்கறை கிடையாது, இதெல்லாம் வாங்கி இவங்க மேலே சுமத்துறமேன்ற அந்த இதுவே கிடையாது. இவங்க சம்பாதிக்கணும், சம்பாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னமும் சம்பாரித்த காசை காப்பாற்றுறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க. அதுதான் இந்த இத்து போன பரதேசி கூட்டம். இப்போ புரியுதா உங்களுக்கு எந்த மாதிரி ஆட்கள் கையில் நம்ம நாட்டை கொடுத்துட்டு உட்காந்துருக்கோம், ஏன் நம்ம நிலமெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு? இன்னி வரைக்கும் நம்ம நிலமை இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இவங்களான்னு கேட்டால் இவங்க கிடையாது, நம்ம தான். ஏன்னா நமக்கான ஒரு சரியான தலைவரை தேர்ந்தெடுக்கலை. அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன்பா, 2 பேருமே திருடங்கள் ஆகிட்டாங்க. ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே. இவங்க 2 பேரும் திருட்டு பயலுங்க. நான் என்னப்பா பண்ணுறது, இவனை விட்டால் இவனை தான் நம்பி ஆகணும், அவனை விட்டால் அவனை தான் நம்பி ஆகணும் அப்படின்ற ஒரு மனநிலைமையில் நீங்கள் எல்லாருமே இருந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்திருக்கு. அந்த வாய்ப்பு என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 2026 தான் நமக்கு கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பு. இந்த வருஷத்தை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா இனி எந்த வருஷத்துலேயுமே உங்களால் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க திராவிடம் அப்படின்ற பேரில் தமிழ்நாட்டில் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இப்போ வேறு ஒரு விஷயமும் நடந்துக்கிட்டு இருக்குது. இவங்க வேணுங்கன்னே திராவிடத்தை நிறையா புகுத்துறாங்க. அந்த பக்கம் ஒருத்தன் வந்து தமிழ்னு அவன் கத்திக்கிட்டு இருக்கான்.
ஸோ இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி, அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து நோக்கி இந்த திருட்டு கும்பலும் நாய் டம்ளர் கும்பலும் ஒரு வேலை பண்ணுறாங்க. அது என்ன ஏதுன்றது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்தை வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாளைக்கு அந்த வீடியோவில் வந்து நான் ரிப்ளை கொடுக்குறேன். ஏன்னா நிறைய கண்டென்ட் சிக்கியிருக்கு. அவங்கள வந்து கொஞ்சம் சின்ன பின்னம் ஆக்கிடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.